கார்ல போகும்போது இறங்கி போய் ஒருத்தர் நின்று பேசுறது அசிங்கம் நினைக்க கூடாது. அது பணக்காரனுக்கு அசிங்கம், ராஜாவுக்கு அது மேன்மை. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. பணம் வர்றதுக்கு முன்னாடியும் பணம் வந்த பின்பும் இந்த கேரக்டர் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நீ கார்ல போகும்போது இறங்கி போய் ஒருத்தர் நின்று பேசுறது அசிங்கம் நினைக்க கூடாது. அது பணக்காரனுக்கு அசிங்கம், ராஜாவுக்கு அது மேன்மை. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அது மேன்மை, அது சந்தோஷம். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியலாக பழகுவாங்க சிலர் இந்த ஏழை. அப்புறம் அம்மா நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருக்கா, பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு, இதுலேயே ஒரு தோரணம் இருக்கும். தட் இஸ் நாட், அது பழகிற சொல்லலை. இது இன்னைக்கு பெந்தேகோஸ்தேக்காரன் கொல்ல பெற்றது இருக்கு. இதை நான் சொல்லலை. அவருடைய பிரச்சனைகளை எடுத்து ரொம்ப சீரியஸாக பேசுறது. அப்படி யோசித்து பாருங்க, அப்படி ஒரு சீனை பாருங்க. அப்படி எப்படியோ சொல்கிறாங்க பையன், சரி நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. ஏதோ அப்படி பார்த்து தடவி கொடுத்துட்டு போகிறது கிடையாது. அது பேருக்காக செய்வது. நீங்கள் அவங்க வீட்டு பிரச்சனைகளை எடுத்து நான் பேசுவது, அவனுக்காக நேரம் செலவழிப்பது, அல்லது செலவழிக்கக்கூடிய ஒரு நபரை நம்மால் முடியாவிட்டாலும் உடனே அதற்கென்று அப்பாயின்ட் பண்ணுவது. அவர்களுக்கு அதாவது ஏழையை குறித்த சிந்தையுடையவன், பைபிள் சொல்லுது, தரித்திரனை குறித்த சிந்தையுடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸோ என்ன சொல்லுவார்னா, when money increases, பணம் மேலே வரும்போது இந்த தப்பா நிதானிக்கிற அந்த தன்மை போயிடணும். ஏன்னா தேவன் யாரை கொண்டு எதுவும் செய்ய முடியும். ஆமாம், பெரிய கூட்டம்னா அப்படியே அனாயிட்டிங் கூடிரும். சில பெந்தேகோஸ்து கொஞ்சம் பேர் அனாயிட்டிங் குறைஞ்சிரும். இன்னும் வளரலன்னு அர்த்தம். ஆமாம், வளரலன்னு அர்த்தம். தகாத விதமாய் நிதானிப்பது. கடவுளோட பழகிட்டீங்கன்னா நீங்கள் நிதானிக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுபோல தான் ஏழையை நீங்கள் நிதானிப்பதும் பணக்காரனையும் நீங்கள் பெரிய ஆள் என்று அப்படி நிதானிக்கவே கூடாது. இது ராஜ யோக்கியத்தின் ஒரு பகுதி. ஒரு ராஜாவின் மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யம் பேசும்போது கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். சொல்ல வரேன், ஐஸ்வர்யத்தோட பேக்கேஜ் இது. நல்ல எண்ணங்கள், எனக்கு ரொம்ப அது பிடிக்குது. உங்களுக்கு பிடிக்குதே பிடிக்கல, இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அது ஒரு குணம். அதில் இந்த ரிச்னஸ் இன் கேரக்டர் இருக்கு பாருங்க. அச்சா, அதெல்லாம் மனுஷன், அவனுக்கு அந்த குணம்லாம் நம்மளுக்கு வரணும் தான் நம்ம அப்படியே மலைப்போம் பாருங்க. பைபிள் அப்படி கேரக்டர்ஸ்லாம் சில இருந்திருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது அவர்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யம், குணத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளும் கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற இடம் தான் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஓகே, தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். பாத்தீங்களா? இதத்தான் சொல்றாரு. ஒரு பணக்காரன் இதை செய்யலாம், ஒரு ராஜா அதை செய்ய கூடாது. தரித்திரனை கனவீனம் பண்ண கூடாது. அடுத்து, ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். பாத்தீங்களா? ஒரு சபையில நல்லா புரிஞ்சுக்கங்க, ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யவான்கள் பெருகுகிறார்கள். அது நடக்க போகுது இந்த சர்ச்சில். கை தருவதற்கு எதுக்கு இதை நான் பேசுறேன்? இன்றைக்கு ஒரு அப்பர் மிடில், லோயர் மிடில், மிடில் கிளாஸ்ல இருக்கிற பலர் நாளை ஐஸ்வர்யவான்களை மாறப்போகிறார்கள். இந்த சபைக்குள்ள நுழையும் போது ஐஸ்வர்யவான்களை பார்க்க போறோம். ஆமா, எத்தனை கார் நின்றுச்சுல மேட்டரில், எத்தனை ஏக்கர்ல கார் நின்றுச்சு. ஆமாம், ஜான்ஜி லேக் அப்படி தான் கேட்பாங்க. எவ்வளோ பேர் வந்தான்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை ஏக்கரில் ஆள் இருந்தாங்க. பிரெங்காம் மீட்டிங்க்கு எத்தனை ஏக்கரில் கார் மட்டும் நின்றுச்சுன்னு கேட்பாங்க. அதுதான் கணக்கு. அப்படி தான் நாளைக்கு கேட்க போகிறான், எத்தனை ஏக்கரில் கார் நிற்குதுன்னு. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் மத்தியில் ஒரு தரித்திரன் நுழையும் போது அவன் பயப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ பயப்படாமல் இருப்பான்? நம்ம அன்பா பழகும்போது அவன் தைரியமா வருவான் சர்ச்சுக்கு. அப்ப இது பணக்காரர்கள் சபையாக எந்த சபையும் மாறிடாது, அது எல்லோரும் இருக்கிற சபையா இருக்கும். ஏன்னா இந்த சத்தியத்தோடு வளருகிற ஒரு ராஜாவை அவன் இருப்பான். இந்த சபை ராஜாக்கள் நிரம்பிய சபையா இருப்பதாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.